and sequenceல exercise 2.9ல firstல fifth subdivision பாருங்க. question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 6 square plus 7 square plus 8 square plus dot dot plus 21 square முடி கொடுத்திருக்காங்க. ஓகே நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர்னாவே ஒன்லேருந்து ஃபார்மெட் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இடையிலேருந்து 6 7 8 இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்படி இடையிலேருந்து ஆரம்பித்தாவே நீங்கள் 2 டைம்ஸ் எழுதணும், நடுவில் சப்ராக்ட் பண்ணி எழுதணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி எழுதலாம்? 1 square plus 2 square plus 3 square plus dot 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 இங்கே என்ன நம்பர் இருக்குது? 21 square. இது ஒரு டேர்மாக எழுதிக்கிட்டு அதுக்கடுத்த மைனஸ் போட்டுட்டு அடுத்தது அகெயின் 1 square plus 2 square plus 3 square plus dot 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 plus இந்த 6க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும்? 5. அப்போ 5 square இப்படி எழுதிக்கணும். ஓகே, இடையிலேருந்து ஸ்டார்ட் ஆனால் ஓகே. இப்போ ஈஸியாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக அதோடைய ஃபார்முலா சமேசன் 1 to n ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? n ஈக்குவல் டு 21 இந்த இடத்துல. ஓகேவா? n ஈக்குவல் டு 21 எழுதிக்கிங்க. ஃபார்முலா வந்து n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. ஓகேவா? அதே போல் இந்த டேர்முக்கும் மைனஸ் போட்டுட்டு சமேசன் 1 to n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. ஹியர் n ஈக்குவல் டு 5. ஓகே, அந்த டேர்முக்கு நேராக வந்து n என்னன்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஃபார்முலாவில்? இந்த இடத்துல n வந்து என்னது? 21 இன்ட்டு 21 ப்ளஸ் 1 22. ஓகேவா? அடுத்தது அகெயின் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. 2n அப்படின்னா 2 இன்ட்டு 21 அர்த்தம். என்ன வரும்? 42. அப்போ 42 ப்ளஸ் 1 43 டிவைடட் பை 6. ஓகேவா? ஓகே, இப்போ இது ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு மைனஸ் போட்டுக்கணும். அடுத்து இந்த சைடு n வந்து 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 1 6 இன்ட்டு 2nனா 5 இன்ட்டு 2 10 ப்ளஸ் 1 11 பை 6. ஓகே, இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? 21ம் 6ம் 3 டேபிள். 1 3 3 2 3 6 7 3 21. அகெயின் 1 2 2 1 2 2 1 2 2. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? 7 இன்ட்டு 11 இன்ட்டு 43 இருக்குது. ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மைனஸ் இந்த இடத்துல 6 கேன்சல் ஆகிடும். 5 இன்ட்டு 11 இருக்குது. ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 11 7s are 77 இன்ட்டு 43 மைனஸ் 5 11s are 55. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 77 இன்ட்டு 43 மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 3311 இருக்குது. ஓகே, 77 இன்ட்டு 43 வந்து 3311 மைனஸ். ஓகே, 3311 மைனஸ் 55. ஓகே, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். பாரோ வாங்கி சப்ராக்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 3256 பாருங்கள் இப்படி. ஓகேவா? 55னா இங்கே பாரோ வாங்கினா இங்கே 11 ஆகும், இங்கே 0 ஆகும். அப்போ இங்கேருந்து இது 10 ஆகும், இங்கே 2 ஆகும். ஓகேப்பா? அப்போ 11லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 6, 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 5 2 3. ஓகே, 3256 கடைசியாக நம்மளுக்கு இந்த சம்முடைய ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் 6 சப்டிவிஷன் பாருங்கள். 10 cube ப்ளஸ் 11 cube ப்ளஸ் 12 cube டாட் 20 cube. ஓகே, கியூப் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. பட் இடையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்பிட்வீன் நம்பரில் ஸ்டார்ட் ஆனாவே நம்ம 2 டேர்மாக ஃபார்முலா எழுதி மைனஸ் பண்ணணும். எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் 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 இங்கே லாஸ்ட் டைம் என்ன இருக்குது? ப்ளஸ் 20 cube. இது ஒரு டேர்மாக எழுதி அடுத்த நடுவு மைனஸ். அடுத்து 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் டாட் 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 10க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 9 cube. ஓகே, இது முடிய ஒரு நம்பர் ஃபார்மெட்டில் எழுதிட்டு இப்போ ஈஸியாக 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கனால நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா என்ன? n இன்ட்டு சமேசன் 1 into n cube equal to n into n plus 1 divided by 2 whole square. Okay, minus n into n plus 1 divided by 2 whole square எழுதியாச்சு. இங்கே n வந்து இந்த டேர்முக்கு n வந்து 20, இந்த டேர்முக்கு n வந்து 9. இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதான் எடுத்து லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதான் எடுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? n வந்து என்னது? 20 into 20 plus 1. ஏன்னா n வந்து 20யோட 1 ஆட் பண்ணால் 21 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்த மைனஸ் இங்கே அகெயின் 9 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 10 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ண முடியும். 1 2s are 2, 10 2s are 20. ஓகேவா? இப்போ இந்த 10ஐயும் 21ஐயும் மல்டிபிள் பண்ணால் 210 இருக்கும். இங்கே மேலே இருக்க ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 2s are 2, 5 2s are 10, 9 5s are 45 ஹோல் ஸ்கொயர். ஓகே,
இந்த 210 என்ன மீனிங்னா 210 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். அதாவது 210 × 210. ஓகேவா? அப்படி ஓகே. இப்படி லாஸ்ட்டில் 2 0 வந்தால் 2 0 இன்புட் பண்ணிக்கோங்க. 21 ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு தெரியும். 21 ஸ்கொயர் வந்து 441. அவ்வளோதான். இந்த 21க்கு இந்த 21க்கு மட்டும் ஸ்கொயர் டேபிள் நம்மளுக்கு தெரியும் 441. அப்போ இது கூட ஆன்சர் இதுதான். ஓகேவா? இந்த ஸ்கொயர்னு வந்தாவே இங்கே 0 இருந்தால் 2 டைம்ஸ் 0 போட்டுட்டு 21க்கு மட்டும் ஸ்கொயர் டேபிள் வந்து 441. அதுக்கு அடுத்தது 45 ஸ்கொயர் வந்து நம்ம மல்டிபிள். ஓகே, இங்கே பாருங்கள் 45 2 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணால் 25 கிடைக்குது. அது நம்ம எழுதியாச்சு. இப்போ 4000. ஓகே, 44,100 மைனஸ் ஓகே 2025 நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். பாருங்கள், சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 10 5 சப்ராக்ட் பண்ணால் 5. இங்கேருந்து பாரோ வாங்குங்க இந்த இடத்துல 42,075. ஓகே, எழுதலாமா? 42,075. இதுதான் ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1 + 3 + 5 + டாட் + 71. அதாவது இது எல்லாமே ஆட் நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பருக்கு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன் n² = n². ஆட் நம்பருக்கு பட் n² டேரெக்டாக நம்ம என்னன்னு எடுக்க முடியாது. இது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏபி மெத்தட் நம்ம எழுதணும். ஏபியில் என்னது? ஏ கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏனா ஃபஸ்ட்டு டைம் என்னது 1, டினா டிஃப்ரென்ஸ் செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம், அதாவது 3 - 1 = 2, எல்னா லாஸ்ட் டைம் 71. ஓகே, இப்போ n கண்டுபிடிக்க ஃபார்முலா l - a/d + 1. ஓகேவா? l வந்து என்னது 71 - 1 / d வந்து 2 + 1. ஓகே, ஈக்குவல் டு 71 1 சப்ராக்ட் பண்ணால் 70 / 2 + 1. இது 1 டைம். 3 2 6 ரிமைனிங் 1 5 டைம்ஸ். ஓகேவா? இப்போ 35 + 1 36. இப்போ n வந்து 36ன்னு தெரிஞ்சிச்சு. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? 36ன்னு தெரிஞ்சோன்னா இப்போ ஃபார்முலா ஆட் நம்பருக்குடைய ஃபார்முலா என்ன? அந்தாவே n² அடுத்து n என்னது 36. அப்போ 36 ஹோல் ஸ்கொயர். 36 ஹோல் ஸ்கொயர்னால் 36 2 டைம்ஸ் பண்ணணும். 6 is 36, remaining 3, 6 3s are 18, 19 20 21. 6 3s are 18, remaining 1, 3 3s are 10 2 1. ஓகே, அப்போ 1296. இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.